நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, எண்ணெய், நெய், பால், தேங்காய் பால், தயிர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா, மல்லித்தழை, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, நட்சத்திரப்பூ, ஏலக்காய், மராட்டி மொக்கு, முந்திரி, சோம்பு, ஜாதிபத்திரி, உப்பு. அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. பட்டை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் பொரிய விடணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இலை, பட்டை, அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க. போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுக்க வேண்டாம், பச்சையாகவே போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதை பவுடர் பண்ணியாச்சு. இதை பவுலில் போட்டுருங்க. மறுபடியும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் மறுபடியும் பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புதினா, மல்லியும் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் லைட்டாக கரகரப்பாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் புதினாவை வச்சுருங்க தனியாக. அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சாச்சு ரெடியாக. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ அந்த அரைச்ச மசாலா பொடியை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது வதங்கினோன்னே மிளகாய் அதை போட்டுக்கோங்க. மிளகாய், வெங்காயம் அரைச்ச விழுதை போட்டுக்கோங்க. அதையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு விழுதும் வதங்க வதங்க அடுத்த விழுதை சேருங்க. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. பீன்ஸ் போட்டுக்கோங்க. கேரட் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு போடுங்க. பச்சை பட்டாணி, இது காஞ்ச பட்டாணியை போடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணியை போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை க்ரோசரி பட்டாணி கூட போடுங்க இல்லாட்டி. இப்போ காய்க்கான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தக்காளி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள்,
போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தயிர் விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் விடுங்க, புளிக்காமல் இருக்கணும் தயிர். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா காய் கொதிச்சிருச்சு. கொதி வந்தோன்னே மல்லி புதினா அதை போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பால் விடுங்க. உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் விடுங்க, இல்லாட்டி தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடணும். இந்த கப்பில் 1 கப் அரிசி, இதிலேயே 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். 200 கிராம் அரிசி. உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிச்சாச்சு தண்ணி நம்மளுக்கு. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வடிகட்டி வச்ச அரிசி அதில் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரிசியை வடிகட்டி வச்சுருங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மெதுவாக கிளறுங்க, அரிசி உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விடுங்க அப்படியே. இப்போ லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க அது மேலே. இந்த அளவு தண்ணி வற்றினோன்னே இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். புதினா போட்டுருங்க. புதினா போட்டு கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு கப்னா அரைக்காப்படி அரிசி வரும். மேலே நெய் போட்டுருங்க லைட்டாக. மூடி போட்டுருங்க. விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொலபொலன்னு வெந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். யம்மி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.